இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து கேன் யூசேஜ் ஆஃப் கேன், அதாவது வந்து கேனுடைய பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம். அதில் வந்து கேன் வந்து எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம். முதலாவது வந்து கேனை வச்சு எப்படி வந்து நாங்கள் சும்மா நார்மலான ஒரு சின்ன சின்ன வசனங்கள் வந்து உருவாக்கலாம்னு பார்ப்போம். அதில் முதலாவது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ கான் ரன், என்னால் ஓட முடியும். அடுத்ததாக வந்து ஐ கேன் ஸ்டடி, என்னால் படிக்க முடியும். ஐ கேன் கம், என்னால் வர முடியும். ஐ கேன் கோ, என்னால் போக முடியும். ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். ஐ கேன் வாக், என்னால் நடக்க முடியும். ஐ கேன் ஆக்ட், என்னால் நடிக்க முடியும். ஐ கேன் குக், என்னால் சமைக்க முடியும். இப்படி வந்து கேனை வச்சு கொண்டு வந்து நீங்கள் நிறைய வசனங்கள் வந்து சின்ன சின்ன வசனங்கள் வந்து நாங்கள் இப்போ அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற சின்ன சின்ன வசனங்களை வந்து நீங்கள் உருவாக்கி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ கேனினுடைய நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது என்னால் ஒரு வேலையை செய்ய முடியாது, அல்லது என்னால் ஓட முடியாது, என்னால் படிக்க முடியாது, அது வந்து எப்படி என்று சொல்லி பார்ப்போம். அதில் வந்து முதலாவது ஐ கேன் நாட் ரன், என்னால் ஓட முடியாது. இப்போ கேனுக்கு பக்கத்தில் ஒரு நொட்டை வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் முடியாது என்ற அர்த்தத்தை வந்து குறைக்கும். அதை நாங்கள் கேன் நோட்டுன்னு யூஸ் பண்ணலாம், அல்லது பாசிக்கைக்குள்ளே காண்ட் என்று யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐ காண்ட் ரன், என்னால் ஓட முடியாது. அதே போல் ஐ காண்ட் ஸ்டடி, என்னால் படிக்க முடியாது. ஐ காண்ட் கம், என்னால் வர முடியாது. ஐ காண்ட் கோ, என்னால் போக முடியாது. ஐ காண்ட் சிங், என்னால் பாட முடியாது. ஐ காண்ட் வாக், என்னால் நடக்க முடியாது. ஐ காண்ட் ஆக்ட், என்னால் நடிக்க முடியாது. ஐ காண்ட் குக், என்னால் சமைக்க முடியாது. இதுதான் வந்து கேன் வந்து நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது வந்து கேனுக்கு பதில் ஒரு நோட்டை வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் முடியும் என்ற விஷயம் வந்து முடியாது என்ற பொருளை வந்து குறைக்கும். நான் முதல் பார்த்தோம் ஐ கான் ரன்னு பார்த்தோம். அப்போ அது வந்து என்னால் ஓட முடியும் என்றது வந்து குறைக்கும். இது அதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டொன்றை சேர்த்திங்கன்னு சொன்னால் ஐ கான் நாட் ரன், என்னால் ஓட முடியாது, அதாவது வந்து முடியாது என்ற சொல்ல வந்து குறிக்கும். இதே போல் வந்து நீங்களும் நிறைய சின்ன சின்ன வசனங்களை வந்து அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வசனங்களை வந்து இப்படி கேனை வச்சு கொண்டு நீங்கள் உருவாக்கி பார்க்கலாம். அடுத்தது வந்து குட் நோட்டை பயன்படுத்தி எப்படி நாங்கள் சின்ன சின்ன வசனம் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஐ குடன் ரன், என்னால் ஓட முடியவில்லை. ஐ குடன் ஸ்டடி, என்னால் படிக்க முடியவில்லை. ஐ குடன் கம், என்னால் வர முடியவில்லை. ஐ குடன் கோ, என்னால் போக முடியவில்லை. ஐ குடன் சிங், என்னால் பாட முடியவில்லை. ஐ குடன் வாக், என்னால் நடக்க முடியவில்லை. ஐ குடன் ஆக்ட், என்னால் நடிக்க முடியவில்லை. ஐ குடன் குக், என்னால் சமைக்க முடியவில்லை. அப்படி குடன் பயன்படுத்தி சின்ன சின்ன வசனங்களை வந்து நீங்கள் உருவாக்கலாம். கேன் நோட்டுக்கும் குட் நோட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கேன் நோட்டுன்றது வந்து நீங்கள் ஒரு செயலை வந்து செய்ய முதலே அதை முடியாது என்று வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது. அதாவது வந்து இப்போ ஒரு வேலையை ஒன்று சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையை செய்து பார்க்காமலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹேண்ட் நோட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. சரிதானே? என்னால் இப்போ ஐ கான்ட் ரன், என்னால் வந்து ஓட முடியாது என்று சொல்கிறது வந்து ஓடி பார்க்காமலே என்னால் வந்து ஓட முடியாது. அல்லது ஐ கேன் ஸ்டடி, என்னால் ஐ கேன் நாட் ஸ்டடி, என்னால் வந்து படிக்க முடியாது என்று சொல்கிறது. நீங்கள் படித்து பார்க்காமலே வந்து சொல்கிறது என்னால் முடியாது என்று சொல்லி அதுக்கு தான் நீங்கள் வந்து ஹேண்ட் நோட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. குட் நோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால்,
ஒரு வேலையை நீங்கள் செய்து பார்க்குறீங்க, செய்து பார்த்துட்டு உங்களால் செய்ய முடியலைன்றதுக்கு வந்து குட் நாட் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது வந்து இப்போ என்னென்னு சொன்னால், ஐ குடன்ட் வாக், என்னால் வந்து நடக்க முடியவில்லை. நீங்கள் ஏற்கனவே நடந்து பார்த்துருக்கீங்க ஒரு இயலாத ஒரு ஆளுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் முதல் நடந்து பார்த்துருக்குறீங்க, உங்களால் நடக்க கஷ்டமாக இருக்குது, முடியலை. அதுக்கு தான் நீங்கள் ஐ குடன்ட் வாக்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் ஐ கேன் நாட் வாக்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே வருத்தமாக இருக்கிறீங்க, ஸோ உங்களால் வந்து நடக்க முடியாது. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க நடக்கிறதுக்கு, நடக்க இயலாது. அதுக்கு நீங்கள் ஐ குட் நாட் வாக்ன்றதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ ஐ குடன்ட் ஸ்டடி, சரிதானே? நீங்கள் ஒரு பேப்பரையோ அல்லது ஒரு புக்கையோ நீங்கள் படித்து பார்த்துருக்குறீங்க, அது உங்களால் படிக்க முடியலைன்னு சொன்னால் ஐ குடன்ட் ஸ்டடி, என்னால் வந்து படிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது. நன்றி.